கண்ணாலனே கண்ணாலொன்னு கைதாக்கிட நான் நினைச்சேனே. உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது. இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் ஆதி மற்றும் ஜிப்ரானுடன் அதிக அளவில் பணியாற்றியது. ஹிப்ஹாப் தமிழ்நாட்டை பாடும்போது அவர் அந்த வரிகளுக்கு வந்து கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அண்ட் ஜிப்ரானோடது மைக் ஒட்டையற அளவுக்கு பாடுங்க. கமல்ஹாசனுக்கு பாடி. ஆமா அது ஆமா ஆமா கரெக்ட். காதலாம் கடவுள் முன் கண்களாம் கோவிலில் அத்தங்கர ஓரத்தில உன்னை பார்த்த நேரத்தில அடியே அழகே என் அழகே அடியே. ஜேசெட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். புதியதொரு நேர்காணலூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஈழத்தினுடைய முதல் தமிழ் பெண் இசையமைப்பாளர் என்கின்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய பிரபாலினி பிரபாகரன் மற்றும் தென்னிந்தியாவினுடைய முன்னணியில் இருக்கக்கூடிய பின்னணி பாடகி பத்மலதா ஆகிய இருவரும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஜேசெட் தமிழனுடைய கலையகத்துக்கு வந்திருக்கின்றார்கள். இலங்கையில் இடம்பெற இருக்கின்ற ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சிக்காக அவர்கள் வந்திருந்த போது அவர்களை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அவர்களுடன் தான் பேசப் போகின்றோம், நிறையவே பேசப் போகின்றோம். அதை தாண்டி நல்ல நல்ல பாடல்களை இருவரிடமிருந்தும் கேட்கப் போகின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சியோட இணைந்திருக்கலாம். இருவருக்கும் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமாக இருக்கிறேன். உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் வந்து நிறைய கேள்விகள் கேட்க இருக்கு. முக்கியமாக அதை தாண்டி நிறைய பாடல்களை உங்கள் ரெண்டு பேரும் நிச்சயமாக இருவரையும் நன்கு தெரிந்திருக்கும் எங்களுடைய நேயர்களுக்கு பத்மநாதனுடைய பாடல்கள், அதே நேரத்தில் உங்களுடைய பாடல்கள் எல்லாமே இப்பொழுது சமூக வலைத்தளங்களை தட்டினா கூட ட்ரெண்டிங்காக இருந்து கொண்டிருக்கின்றது என்றதான் முக்கியமான விஷயம். இலங்கையில் அதிலும் கிளிநொச்சியில் இடம்பெற இருக்கின்ற ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இவர்கள் வந்திருக்கின்றார்கள். முற்றுமுழுதாக இந்த இசை நிகழ்ச்சியை எங்களுடைய பெருமைக்குரிய இலக்கு பெண் இசையமைப்பாளர் பிரபாலினி அவர்கள் வந்து செய்திருக்கின்றார். அது பங்கேற்பதற்காக சத்தியன் பின்னணி பாடகர், அதே போல பின்னணி பாடகி பத்மலதா ஆகியோர் வந்திருக்கின்றார்கள். நாங்கள் பிரபாலினியிலிருந்து ஆரம்பிப்போம். இசையமைப்பாளர், பாடகர், இப்படி பல பரிணாமங்களை கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்தும் களத்தோட நீங்கள் என்னதான் புலம்பெயர்ந்து போனாலும் தொடர்ந்தும் தாயகத்தோட ஒரு தொடர்புகளை பேணி எங்களுடைய கலைஞர்களுக்கும் வாய்ப்பளித்து தொடர்ச்சியாக ஒரு பயணத்தை மேற்கொண்டு வரீங்க. எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமானது உங்களுடைய அந்த முதலாவது பெண் இசையமைப்பாளர் ஈழத்தினுடைய என்கின்ற அந்த விடயம் ஒரு மிக மிக முக்கியமானது. அதை தாண்டி உங்களுடைய தந்தையார் ஆர் வி பரமேஷ் அவர்களுடைய இளைஞனுடைய ஒரு மெல்லிசை மன்னர், அவருடைய பாடல்கள் அவர் மூலமாக நீங்கள் வந்திருந்தாலும் உங்களுக்கென்ற ஒரு தனி அடையாளத்தை மேம்படுத்தியிருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த இசை மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெறப் போகின்றது. அந்த இசை நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிடுங்கள். இதனுடைய இப்படி ஒரு இசை நிகழ்ச்சியை அது இலவசமாக செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் உங்களுக்கு வந்து? இது வந்து இசைத்தென்றல்ன்றது என்னுடைய அப்பா அந்த காலத்தில் நடத்திய இசைத்தென்றலின் பெயர் தான். அது கிளிநொச்சியின் இசைத்தென்றல் என்ற வகையில் நான் திருப்பி ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னு சொன்னா கிளிநொச்சி எல்லாரும் கேட்டாங்க, ஏன் கிளிநொச்சிக்கு போனீங்க, ஏன் நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் பண்ணலைன்னு. ஏன்னா இலங்கை போராட்டத்துல ரொம்ப பாதிக்கப்பட்ட இடம் வந்து கிளிநொச்சி. ஸோ அதுல வந்து இருக்கிற மக்கள் இன்னும் அந்த பழைய கதைகள் நிறைய எனக்கு தெரியும். நாங்கள் போகும்பொழுது அவங்ககிட்ட பழகும் பொழுது. ஸோ அங்கே கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாம் குறைவு. யாழ்ப்பாணத்தை விட வேறு வேறு ஊர்ல கோயில்கள் எல்லாம் நடத்துறாங்க. கிளிநொச்சியிலன்றது ஸ்பெஷலா என்ன நான் அறிஞ்சு பல வருடங்களா இசை நிகழ்ச்சி நடந்ததில்லை. ஆமா. ஸோ அதனால ஒரு பெரிய அவங்கள ஒரு உற்சாக நிலையில நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கும் அது ஒரு திருப்பி ஒரு வெல்கம். இலங்கைக்கு நான் திரும்பி வரும் பொழுது ஈழத்து மெல்லிசை மன்னர் அவர் வந்து நிறைய இசை நிகழ்ச்சிகள் இங்கே பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் வந்து எனக்காக பண்ற முதலாவது இசை நிகழ்ச்சி இதுதான். இலங்கையில கொழும்புல எல்லாம் பண்ணியிருக்கேன், யாழ்ப்பாணத்துல பண்ணலை. ஸோ அந்த அந்த நிகழ்ச்சி வந்து என்னுடைய மக்கள் முன்னுக்கு இருக்கணும் என்று சொல்லி ஒரு ஆசையா இருந்துச்சு. அதை இலவசமா செய்யணும்னு சொல்லி இப்போ சத்யன் மற்றும் பத்மலதா, கோகுலன், உங்களுக்கு எல்லாம் பரிச்சயமான எஸ்டி சாந்தன் குழு தான் அடிக்கிறாங்க. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேர் எதிர்பார்க்குறோம். அது கேட்ட பாதுகாப்புகள் எல்லாம் வச்சிருக்கோம். ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாடகி பத்மலதா
நான் இந்த நிரலுக்கு வர முதல் கூகுள் பண்ணி பார்த்தேன் என்னென்ன பாட்டுகள் பாடியிருக்காங்க. எனக்கே ஆச்சரியமாக போயிட்டு இந்த ஃபேமஸான பாடல்கள் எல்லாம் வந்து பாடியிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பாடல்கள் வந்து நாங்கள் எங்களை அறியாமலே பாடிக்கொண்டிருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் பாடல்கள் நீங்கள் பாடுவீங்க இந்த நிகழ்ச்சி போக போக. அதுக்கு முன்பதாக யாழ்ப்பாணத்துக்கு முதல் தரம் வந்திருக்கிறீங்க. அதில் உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் மகிழ்ச்சியுடன். ஏனென்றால் இலங்கையில் ஒரு 2-3 தரம் நீங்கள் ஏற்கனவே வந்திருக்கிறீங்க. பல அதுவும் இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா நீங்க யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாகவே இலங்கைக்கு வந்திருக்கிறீங்க என்ற அது இன்னும் ஒரு பெருமை. எப்படி இருக்கு யாழ்ப்பாணம் வந்திருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா வந்து இறங்கினோடனே ரொம்ப ரொம்ப கைண்டா இருந்தாங்க. வெரி வெரி ஹார்ட் வார்மிங் ரிசப்ஷன் கொடுத்தாங்க. அண்டு நான் ஜெஃப்னா ஃபர்ஸ்ட் டைம், கொலம்போ நான் 2 times வந்து நான் பார்த்த வரைக்கும் மியூசிக் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. தே ஹேவ் ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் மியூசிக் அண்ட் மியூசிஷியன்ஸ். நார்மலாக அங்கே நீங்கள் ஜென்ரலாக ஷோஸில் போகும்போது கொஞ்சம் லேட் ஆக ஸ்லோ சாங்ஸ் போட்டால் கேட்க மாட்டாங்க, ஃபாஸ்ட் சாங்ஸ் கேட்பாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன மாதிரியான சாங் வந்து போட்டாலும் வந்து தே ஆர் என்ஜாயிங். ரிப்பீட் கேட்பாங்க, பாடுங்க சொல்லுவாங்க. அண்ட் நாட்டை பற்றின பாடல்கள்லாம் வந்தால் கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. எப்போவுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு டே வந்தப்பலேருந்தே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரிசப்ஷன் வாஸ் வெரி நைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல்வேஸ். இப்போ யாழ்ப்பாணம் வந்து நீங்கள் இந்த ஒரு ரிஹர்சலுக்குரிய இந்த 2-3 நாளில் ஏதாவது சுற்றி பார்க்க டைம் கிடைச்சதா, ஏதாவது பார்த்தீங்களா? கண்டிப்பாக அதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நீங்களே வந்து கரெக்டாக வந்து கேட்டுட்டீங்க. ஸோ அந்த நல்லூர் முருகன் கோவில் வந்து நான் போயிட்டு வந்தேன். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வரைக்கும் அங்கே வந்து அர்ச்சனை சீட்டு வந்து ₹1 வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அந்த தேர் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த 4 to 4:30 டைம் அந்த பூஜை அந்த அர்ச்சனை டைம்னு நினைக்கிறேன் அவங்களோட அந்த இந்த ஆமாம். அண்ட் ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலாக அழகாக ஆர்த்தடாக்ஸாக அழகாக ஒரு 6 பேர் வந்து அழகாக வந்து பண்ணாங்க. மேலே வந்து இந்த திருப்புகள்லாம் ஓடிட்டு இருந்தது. அது முடிஞ்ச அப்புறம் தான் வந்து அவங்க அர்ச்சனை சீட்டெல்லாம் வாங்கின்னு வந்து பண்ணாங்க. அண்ட் வெரி கைண்ட். ஆக்சுவலி எதிரிருந்து அர்ச்சனை சீட்டு பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தா. அவெல்லாம் பண்ணிட்டு எங்கிட்ட எடுத்துக்கோங்கன்னு வந்து எல்லாரும் வந்து கொடுக்குறான். எடுத்துக்கோங்க, இந்த பழம் எடுத்துக்கோங்கன்னு வந்து கொடுத்தாங்க. அவ்வளோ அழகாக அது எனக்கு இப்படி இங்கேருந்து சீனிக் டைரெக்டாக இப்படி பார்த்தேன்னா ஏதோ வந்து ஒரு அந்த காலத்து அந்த அரண்மனை எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு கல்யாண மண்டபம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்னொரு ஆஸ்தட்டிக்காக எவ்வளோ ஒரு அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னலாக ஆர்த்தடாக்ஸாக டிசிப்ளினரியாக பண்ணுறாங்க. வெளியேந்து பார்க்கவும் அழகாக இருக்குது, உள்ளே ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்ட்ரிக்ட்லி ஃபோன் வந்து அவங்க வந்து அலோவ் பண்ணல. நம்ம அந்த இதுக்கு வந்து நம்ம ஃபோனெல்லாம் எடுக்கிறதுக்கான மனநிலை வந்து நமக்கு இருக்காது. ரொம்ப அழகாக இருந்தது. நான் அங்கேயே உட்காந்துட்டேன், 1/2 hour அங்கேயே உட்காந்துட்டேன். எனக்கு வரவே மனசில் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த முருகன் விளக்காக ஏற்றி போட்டு அப்புறம் அவள் வந்து தீபாராதனை காட்டி கொண்டு வந்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எப்போவே நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து மலேசியாவில் அந்த பட்டு கேவ்ஸ் டெம்பிள் ஏறிப்போ இந்த முருகன் அதுதான் வந்து நான் பார்த்துருக்கேன். எப்போ சொன்னாலும் அதை தான் வந்து சொல்லுவாள். ஆனால் இது வந்து உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது. வெரி வெரி நைஸ். எனக்கு நான் வந்தோடனே ஃபஸ்ட்டு நான் தான் இவங்ககிட்ட சொன்னேன், இந்த நல்லூர் முருகனுக்கு ஒரு பாட்டு பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஆமாம் நம்ம நெக்ஸ்ட்டு அதை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நாங்கள் ஒரு நாளும் பார்த்துட்டு போகிற ஒரு கோயில், ஒரு நாள் கடந்து போகிற ஒரு கோயிலை பற்றி நீங்கள் எப்படி சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. வாசலில் வெளியே தாண்டி அந்த கேட்டு தாண்டி ஃபாரினர்ஸ் எல்லாம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள அந்த எட்ஜில் தீபாராதனை காட்டுறத வெளியே அந்த ஃபாரினர்ஸ் ஃபுல்லாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ அழகாக இருக்குது. பாடகி பத்மலதாவை அறியாதவங்களுக்கு, நேரடியாக பேரையோ ஆளையோ தெரியாதவங்களுக்கு வந்து அவங்க ஒரு பாட்டு பாடினா இப்போ உங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் அந்த பாடலை பாடினாண்டு. அவங்களோட ஒரு ட்ரெண்டிங் சாங் ஒன்று இருக்கு, தனி ஒருவன் திரைப்படத்தில் ஹிப்ஹாப் தமிழாவுடைய இசையில் ஒரு பாடலை பாடியிருக்கிறாங்க. எங்களுக்காக ஒரு 2-3 வரிகளோட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். கண்டிப்பாக. நெஞ்சோரமா ஒரு காதல் தொளிரும் போது கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகள் ஏனோ கண்ணாலனே கண்ணால் ஒன்று கைதாக்கிட நான் நினைச்சேனே கண்ணீரில் ஒருமை போலவே உன்னோடு சேர துடிச்சேனே மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் வீசும்போது நமக்கு ஒரு தேசம் அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழ்வோம் கண்ணால கண்ணால எம்மேல தீயா எரிஞ்சு போட்ட சொல்லாத சொல்லாத உள் நெஞ்சில் ஏனோ கலவரம் புரிஞ்சு போட்ட
நீங்க பாடகே விஷயம்லாம் அப்படியே போயிட்டு இருக்கீங்கன்னா அது அழகா இந்த பாடலை இன்னும் மெருகூட்டுற விதத்துல காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ஆமா இல்ல அது அமையணும் இல்லையா? இப்போ வந்து அந்த படம் வந்து ஹிட் ஆகி அந்த பாட்டு விஷுவல் பண்ணி அது சென்டர் பிளேஸ்ல வந்து அந்த படத்துல. ஸோ உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் அமையும் போது தான் பாட்டு வந்து ஹிட் ஆகும். நிச்சயமா இன்னும் பல பாடல்களை எதிர்பார்த்துருக்கிறோம். தேங்க்யூ. இசையமைப்பாளர் பாடகி பிரபாலினி, உங்களோட கைகளில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா உங்களுடைய அப்பா பற்றி நாங்கள் கொஞ்சம் கதைக்கலாம். ஏனென்னா ஒரு ஈழத்தினுடைய ஒரு மெல்லிசை மன்னர் சொல்லக்கூடிய பல பாடல்களை தந்தவர். நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா அது நீங்கள் சொல்கிறீங்க வந்து இந்த ஜெனரேஷன் நிறைய பேர் எங்களுடைய இளைஞனுடைய இந்த போப்பிசை பாடல்களை இல்லாட்டி மெல்லிசை பாடல்களை இப்போவும் ரசிக்கிறவங்க இருக்கிறாங்க. எங்களுடைய வானொலிகளில் இப்போவும் அது உயிர்ப்போட ஒழிச்சு கொண்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள். அதை நான் நினைக்கிறேன் நீங்கள் சில விஷயங்களை வச்சுருக்கிறீங்க. இசை நிகழ்ச்சியிலே ஒரு விஷயங்களை உங்கள் அப்பாண்ட பேரில் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் சில நிகழ்வுகளும் நீங்கள் செய்ய வந்துருக்கிறீங்க. இதுகளை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களும் தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க. 1968 அந்த காலத்துல தமிழ் பாடலுக்கு ஈழத்தமிழ் பாடலுக்கு ஒரு இசைத்தட்டு இருக்குல்ல, அது அவர் அறியாமலே அப்பா வந்து எழுதின உனக்கு தெரியுமான்ற ஒரு பாடலை அவரே எழுதி இசையமைத்து என்னுடைய அம்மாக்காக பாடினாங்க. அந்த காலத்துல அவங்க காதல மலர்ந்த டைம் அம்மாக்காக பாடி அதை வந்து இசைத்தட்டாக்கி அதை வந்து இலங்கை ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்துல கொண்டு போய் கொடுத்து அந்த பாட்டை ஆசியா சர்வேல ஒளிபரப்பு செய்ய வச்சாங்க. ஏன்னா என்னுடைய அம்மா இருந்தது சென்னையில, சிதம்பரத்துல அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தாங்க இந்தியாவில். ஸோ அந்த காலத்துல எங்களுடைய இலங்கை ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் தான் அங்க இந்தியாவில் எல்லாரும் கேட்குற ஒரு ரேடியோவா இருந்துச்சு. ஏன்னா அவங்க தமிழ் சர்வே இருக்குல்ல. ஸோ அப்போ அம்மாவுக்கு அந்த பாட்டு கேட்டு ஒரு நாள் கண்டுபிடிச்சாங்க இந்த பாட்டு பரமேஷ் எனக்காக தான் எழுதியிருக்காருன்னு தான் அந்த காதல் ஆரம்பிச்சது. ஸோ அந்த காதல் தான் என்னுடைய அப்பாண்ட சாதனையான இலங்கையின் முதல் தமிழ் இசைத்தட்டை தயாரித்தவர் ஈழத்தமிழ் சிம்மன் எம்பி பரமேஷ். உனக்கு தெரியுமான்ற பாடல். உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது, மணக்க முடியுமா மலர் பறித்தெடுக்காமல், மாலையாகுமா அதை தொடுத்தெடுக்காமல், படிக்க முடியுமா தொடர்கதை தொடராமல், பாட முடியுமா ஒரு இசை எடுக்காமல், பாட முடியுமா ஒரு இசை எடுக்காமல். இப்படியே போகும் அந்த பாடு. அது வந்து அம்மாண்ட மனசுல மட்டுமில்ல உலக தமிழர், அதாவது இந்தியாவில இருந்த தமிழர் மலேசியா சிங்கப்பூர் ரொம்ப பாப்புலர் ஆச்சு இந்த காலத்துல. அது அந்த ரெக்கார்ட்ஸை வந்து 2ஆம் தடவை அடிச்சாங்க. ஸோ அந்த பாடல் மூலமா தான் அப்பாவுக்கு அதோட சேர்த்து இன்னும் 8 பாட்டு பண்ணாங்க. நிறைய நல்ல பாடல்கள். அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் அவ்வளோ ஸ்டாண்டர்டாக வந்தது காரணம் வந்து இலங்கை கூட்டு ஸ்தாபனத்துல இருக்கிற இந்தியன் ஆர்டிஸ்ட்டை வச்சு அவங்க வந்து நார்த் இந்தியால இருந்து அங்க வந்து வேலை பண்ணுவாங்க. அவங்களுக்கு நொட்டேஷன் எங்களை நார்மல் சாதாரண நொட்டேஷன் தெரியாது, ஹிந்துஸ்தானிய நொட்டேஷன் தான் தெரியும். அதில் மாற்றி எழுதி கொடுத்து அப்பாவுக்கு ஹிந்துஸ்தானிய நொட்டேஷன் தெரியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு ஆளை பிடிச்சி அப்பா சொல்ல சொல்ல அவர் எழுதி ஹிந்துஸ்தானிய முறைப்படி அவங்க வாசிச்சாங்க. அதனாலதான் அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் அவ்வளவு பெர்ஃபெக்டா வந்தது. அழைக்கு மோசை கேட்கலையா மாதிரி என்ன எம்எஸ்வின்ற பாடல் ஒன்று இருக்குது. அந்த பாடல் மாதிரி அழைக்கு மோசை கேட்கலையான்னு அதே குவாலிட்டியில பண்ண அழைக்கு மோசை கேட்கலையா அப்படி வரும்போது அன்பு பாடு உனக்கல்லவா. அது ரொம்ப ஹெவி ஆர்கெஸ்ட்ரேஷனா இருக்கும். வயலின் ஒரு 20 வயலின் போட்டு அது வந்து எங்கே நிம்மதி அதே ஸ்டாண்டர்ட்ல, அதாவது அந்த அந்த இன்ஸ்பிரேஷன்ல அப்பா செய்த பாட்டு அதே மாதிரி ஆர்கெஸ்ட்ரேஷன் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த கதையெல்லாம் இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாது. நாங்க 30 வருஷம் போர் அதுக்குள்ள எத்தனையோ கதைகள் செத்து போச்சு, எல்லாம் போச்சு. ஆனா அந்த கலைஞன் என்னுடைய அப்பா இன்னும் ஜெர்மனில 78 வயசு அவருக்கு இப்போ வாழ்ந்துட்டு இருக்கார். அவர் பேர்ல நான் இப்ப வந்து ஈழத்து மெல்லிசை எம்பி பரமேஷ் அவார்டு என்று சொல்லி நான் இலங்கையில அறிமுகப்படுத்தி இருக்கேன். அது வந்து முதலாக கோகுலன் சாந்தன் அவர்களுக்கு நான் வழங்கியிருக்கேன். ஏனென்று சொன்னா
45 வருஷமா எஸ்டி சாந்த் இசைக்குழு இங்க நடந்துட்டு இருக்கு. சாதாரண விஷயம் இல்லைங்க. அவர் வந்து ரொம்ப பெரிய பாடகர், எங்க நாட்டுக்காக நிறைய பாடல்கள் பாடியிருந்தாலும் ஒரு இசைக்குழுவை 45-50 வருஷமா ஒரு இடத்துல அது இடைவிட்டோ இடைவிடாமோ தொடர்ந்து செய்து வர்றதுன்றது பெரிய சாதனை. அதை தொடர்ந்து இப்போ கோகுலன் செய்து வராங்க. அதனால நான் வந்து கோகுலனுக்கு வந்து அந்த பரிசை கொடுக்க இருக்கேன். அதுல வந்து ஒரு பணத்தொகையும் இருக்குது. ஸோ நீங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்க அதை பார்த்துருப்பீங்க. ஸோ பட் இதுதான் நான் என்னுடைய அப்பாவுக்கு செய்யற, அவர் அங்கிருந்து வாழ்த்தி எனக்கு அனுப்பின ஒரு விஷயம். இது வாழும் போதே கலைஞர்களை கௌரவிக்க வேண்டும். என்னுடைய அப்பா வாழும் பொழுதே அவற்றை பேர்ல இந்த கொடுக்குற அவார்டு அவர் பார்த்து ரசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில, இங்கே வாழ்ற மக்கள் கலைஞர்கள் ஊக்குவிக்கப்படணும் என்ற ஆசையில நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் இதை நான் கொடுப்பேன். நிச்சயமா அது ஒரு சந்தோஷமான செய்தி. வருடாந்தோறும் நீங்கள் கொடுப்பீங்கன்றது இன்னும் சந்தோஷமானது. பாடகி பத்மலதா தமிழ் மட்டுமல்லாது தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி இன்னும் பல மொழிகளில் பல பாடல்களை பாடியிருக்கிறீர்கள். குறிப்பாக அண்மைய ஹிட்டுகள் என்று எடுத்து பார்த்தால் இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் ஆதி மற்றும் ஜிப்ரானுடன் அதிக அளவில் பணியாற்றி இருக்கின்றீர்கள். அவர்களுடன் பணியாற்றிய அனுபவங்களை சொல்லுங்க. ஒரு புதிய தலைமுறை இசையமைப்பாளர்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு பாடல்களை தந்தவர்கள், அவர்களுடன் பணியாற்றிய அனுபவங்களை சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். லைக் ஹிப்ஹாப் தமிழ்நாட்டை பாடும்போது அவர் அந்த வரிகளுக்கு வந்து கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அண்டு பாடுற சிங்கருக்கு வந்து லைக் அவங்களுடைய, அதாவது எல்லாருமே வந்து இப்போ ட்ரெயின்டு சிங்கர்ஸ் அப்படின்னா வந்து அவங்க நிறைய பேர் வந்து 3 ஆக்டேவ் 4 ஆக்டேவ் வந்து மேலே கீழே எல்லாமே வந்து பாடுவாங்க. பட் எப்படி நீங்கள் பார்த்தாலும் எல்லா சிங்கருக்குமே வந்து அவங்களோட ஸ்வீட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆக்டேவ் ரேஞ்சில் வந்து அவங்களோட குரல் வந்து பெஸ்ட்டு ஹையஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இப்போ ஜேசுதாஸ் சார்னா ஒரு பேஸ் வாய்ஸு, அந்த மாதிரி சொல்கிறோம். ஷார்ப் வாய்ஸ்னால் இப்போ ஜானகி அம்மானா. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அந்த சிங்கருடைய பிச்சிங் வந்து இந்த சாங்க்கு இப்படி இருக்குன்னா அவங்க சுதி கூட மாற்றிக்குவாங்க. அண்ட் நிறைய ஃப்ரீ ஸ்டைல்ஸ் நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்குவாங்க. நீங்கள் வந்து சாங் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் எப்படிலாம் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ நீங்கள் பாடலாம், நீங்கள் விதவிதமாக பாடலாம். இப்போ நான் வந்து இன்டர்நேற்று நாளையில் வந்து ஹிப்ஹாப் தமிழாக்கு வந்து காதலே காதலேன்னு ஒரு சாங் பாடியிருந்தேன். ஸோ அதில் நிறைய வந்து நான் வந்து ஸ்வரம், ஆலாப்பு, லைக் ஹார்மனிஸ் அதெல்லாம் வந்து நிறைய பாடி கொடுத்தேன். பட் ஆனால் நம்ம பாடும்போது ஆக்சுவலி சவுண்டிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் அதில் அவங்க எதை வந்து எடுத்து எப்படி அவங்க மிக்ஸ் பண்ணி வெளியே வந்து கேட்கும்போது இட் வில் பி லைக் டிஃப்ரெண்ட். சவுண்ட் பண்ணுறது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ யாராக இருந்தாலும் ஐ மீன் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. அந்த பாட்டுக்கு வந்து எனக்கு பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல்ஸ் பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் அவார்ட் கிடச்சிது அந்த பாட்டுக்கு. ஸோ ஜிப்ரானோடது நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பாட ஆரம்பித்த போது நான் வந்து முதல்லலாம் வந்து ஒரு ராகத்தை எடுத்து அதோட ஆரோகணம் அவரோகணம் வாதி சம்வாதி எல்லாம் சொல்லி இது ராஜா சார் எப்படி பண்ணியிருக்காரு, ரஹ்மான் சார் எப்படி பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து நிறைய வந்து பண்ணியிருக்கேன் அப்போது நான் வந்து பிகினிங்கில். ஸோ அதில் ஒரு வீடியோவை பார்த்து தான் ஜிப்ரான் வந்து என்னை பாட கூப்பிட்டாரு. ஸோ என்கிட்ட கேட்டது நீங்கள் ட்ராக் பாடுவீங்களா, சாரமதி ராகம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் கேட்டார். ஸோ எனக்கு தெரியும் அப்படின்னு தான் சொல்லி போனேன். ஸோ அவர் நிறைய வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், ஃப்ரீ ஸ்டைலில் நீங்கள் பாடுங்க அப்படி தான் சொன்னார். லிரிக் கூட இருக்காது, வெறும் டியூன் இருக்கும். நம்மளே லைக் ஹிந்திலெல்லாம் லிரிக்ஸ் போட்டு அதை வந்து நல்லா டெவலப் பண்ணி பாட சொல்லுவார். பட் அதுக்கப்புறம் போக போக வேறு கொஞ்சம் சேலஞ்சிங்கான டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் சாங்ஸும் வந்து எனக்கு அங்கே வந்து பாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது. தீரன் அதிகாரம் 1 வந்து டிங்கா டிங்கான்னு ஒரு ஐட்டம் நம்பர் வந்து ஒன்று பாடியிருப்பேன். ஹிந்தியில் இருக்கும் லிரிக்ஸு. ஸோ அதெல்லாம் டோட்டல் வேறு மாதிரியான வாய்ஸ் அவுட்புட்டில் வந்து பாடியிருப்பேன். மகளிர் மட்டும்ல காந்தாரி யாரோன்னு ஒரு சாங், சூர்யா சாரோட 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ், ஜோதிகா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாடின பாட்டுன்னே சொல்லலாம். அது வந்து 5 கட்டையில் வந்து மேல் சாக்கு மேலே சா வரைக்கும் போகும் அந்த பாட்டு. வந்து மைக்கு ஒட்டையிற அளவுக்கு பாடுங்க, அது உங்கள் குரலில் வந்து ஒரு பிசுறு இருக்கலாம், ஒரு வலி கூட இருக்கலாங்கிற அளவுக்கு வேறு மாதிரியான ஒரு டோன் வேணும், உங்கள் டோன் வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடினேன். பட் அந்த சாங் வந்து நல்லா ரிசீவ் ஆச்சு. ஸோ அமரகாவியமில் 2 மெலடிஸ் பாடியிருந்தேன் அவருக்கு. 2மே இப்போ வரைக்கும் ஷோஸ் போனால் கூட அந்த சாங்கை சொல்கிறாங்க பாடுங்கன்னு சொல்லி. ஸோ அதுதானே நமக்கு வந்து ஒரு பெரிய வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து என்ன ஒரு விஷயம்னா, லைக் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு வந்து இப்போ வரைக்கும் தே ஆர் என்ஜாயிங் இட்ங்கிற போது இட் கிவ்ஸ் அ சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா. ஸோ அந்த ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடந்துச்சு.
அவங்க கிட்ட பாடும்போது. அண்ட் we can learn also a lot of things we can learn also. நாங்க அப்ப அமரகாவியம் ஜிப்ரான் இசையில அதுல இருந்து ஒரு நல்ல பாடம். மற்றது ஒண்ணு மறந்துட்டீங்களே, கமல்ஹாசனுக்கு பாடி. ஆமா அது ஆமா கரெக்ட். அவரோட தேங்க்யூ ஜிப்ரான் சார் மியூசிக்ல வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் சாரோட லிரிக்ஸில் வந்து எனக்கு சோலோ பாடுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. இன்ஃபேக்ட் அதுதான் தெலுங்குல என்னோட ஃபஸ்ட்டு சாங்கு உத்தம வில்லன். அந்த சாங்கும் இன்டர்நெட் நாளைக்கும் சேர்த்து தான் பிஹைண்ட் ரூட்ஸ் வந்தது. ஸோ மறக்கவே முடியாது என்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. அது வந்து ஆடியோ லான்ச் வந்து ஹைதராபாத்தில் நடந்தது. ஸோ எஸ்பிபி சார் ரொம்ப பாராட்டினார். அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் அவருக்கு கமல் சாருக்கு வந்து அவருடைய டுவெட் பாடினேன். விஸ்வரூபம் 2ல வந்து தெலுங்கு அண்ட் ஹிந்தியில் பாடினேன். கமல்ஹாசன் சார் 60லேயும் மறுபடியும் என்னை கூப்பிட்டு பாட வச்சார். ஸோ அவ்வளோ ஒரு பெரிய மகா கலைஞன் வந்து. அண்ட் ஐ மெட் ஹிம் அட் த விஸ்வரூபம் 2 ஆடியோ லான்ச்சில் வந்து அவரை மீட் பண்ணி நான் பேசினேன். ஸோ அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அது என்னால் வந்து லைஃப் லாங் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு பெரிய அவார்ட் மாதிரி இருந்தது எனக்கு ஆக்சுவலாக அவர் இது பண்ணது. நான் இப்போ அமரகாவியம் படத்தில் ஒரு பாட்டை கேட்டுட்டு அப்படியே எனக்கு ஹிந்தி அல்லது தெலுங்குல உத்தம வில்லனோ இல்லாட்டி பாட்டு ஒரு சில வரையும் தமிழ் பாட்டுக்கு அப்புறம் தெலுங்கு. ஓகே. ஏதேதோ எண்ணம் வந்து என் நெஞ்சை தைத்து போக, நீ சொன்ன வார்த்தை எல்லாம் நான் ஓதும் வேதமாக, என்னை உன் கண்ணில் கண்டு கொள்ளவா, தோள் தொட்டால் வானில் நீந்தி செல்லவா, தேன் தோழி பேச்சில் சேர்த்தாய், தித்திப்பை நெஞ்சில் வார்த்தாய், ஏதேதோ எண்ணம் வந்து என் நெஞ்சை தைத்து போக. உத்தம வில்லன் பாருங்க. யாழ்ப்பாணம் அல்லது இலங்கை ரசிகர்களும் கொடுத்தது. இல்லை ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து நாங்கள் வந்து பாட்டு வந்து பிஹைண்ட் வந்து நாங்கள் பாடிடுறோம். அந்த பாட்டெல்லாம் வந்து நீங்கள் கேட்குறீங்க, அந்த பாட்டெல்லாம் சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் தான் பாடியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போது ஜேசப் தமிழில் வந்து சொல்லும்போது இவங்க தான் அந்த பாடுகின்னு அந்த நேரடியாக வந்து சொல்லி நான் பாடும்போது அப்போ தான் வந்து பீப்புள் நோ மீ ரைட். ஸோ நான் தான் வந்து உங்களுக்கு ஐ ஷுட் சே தேங்க்யூ. நிச்சயமாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நான் உங்களோட இசையமைப்பாளர் பாடகி அப்படி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். ஆனால் அதை தாண்டி நல்ல ஒரு நடிகை நடன கலைஞர்களெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆத்தங்கரத்தில் பாட்டு நானே எதிர்பார்க்கல. அது நீங்களே இசையமைச்சு பாடி நடிச்சு பல விஷயங்கள் வச்சிருக்கீங்க. மில்லியன்ஸை தொட்டு இருக்கு யூடியூப்ல. நினைக்கிற ஒரு உங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங்கான பாடலாம் இந்த காலத்துல இருக்கு. அதுல உருவாக்கம் அதுல நடிச்ச அதுல என்னன்னு சொன்னா இப்ப பத்மாவுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா she is a cinema artist, she is a cinema singer, vocalist இல்லையா. நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். ஸோ எனக்கு இந்த ரீச் வந்து கிட்டுறது இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரீச் போகிறது ரொம்ப கஷ்டம். அது சினிமாக்குள்ளே போனோம்னா நாங்கள் வேற லெவல் போயிடுவோம். ஆனால் எனக்கு அந்த நேரமும் இல்லை. நான் அதாவது சொல்லுவாங்க சரியான இடத்துல சரியான நேரத்தில் இருக்கணும்னு. நான் எப்பவும் தப்பான நேரத்தில் தப்பான இடத்துல தான் இருப்பேன். அதாவது நான் யூஎஸ்ல இருப்பேன், இல்லாட்டி அமெரிக்கா ஜெர்மனில இருப்பேன், இல்லைன்னா வாழ்க்கை அப்படி. ஆனால் நான் வந்து இந்தியாவுக்கு வரும் பொழுது தான் நான் என்னுடைய மியூசிக்கை செய்ய முடிஞ்சுது. ஸோ அதனால குயின் கோப்ரா ஆல்பம் 2015ஆம் ஆண்டு இந்தியாவில் கொண்டு ரிலீஸ் பண்ணேன், ப்ரொமோட் பண்ணேன். ஆனால் அது வந்து நான் அந்த காலத்தில் எனக்கு அந்த பக்குவம் இல்லை. எவ்வளோ தூரம் நான் ப்ரொமோட் பண்ணால் அது ஹிட் அடிக்கும்ன்ற பக்குவம் இல்லை. ஆனாலும் பாடல்கள் வந்து 5 லட்சம் 6 லட்சம் அதாவது மில்லியன் 5 மில்லியன் 6 மில்லியன் சொல்லி ஒவ்வொரு பாட்டும் ஃபேஸ்புக்கில் ஹிட் ஆச்சு. யூடியூப்ல இல்லை. நான் யூடியூப்ல போடவே இல்லை. எனக்கு புரியல அந்த ப்ரொமோஷன் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு புரியல.
இப்போ ஐ எம் வெரி ஸ்மார்ட் இந்த விஷயங்கள்ல. அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, மேம் ஒரு ஆர்டிஸ்ட்னா அவங்களே நடிக்கிறாங்க, அவங்களே பண்றாங்க, அவங்களே வீடியோ எடுத்து விட்டா தான் அவங்க ஃபேஸ் வந்து உலகத்துக்கு தெரிய வரும். இதெல்லாம் நான் கத்துக்கிட்டதுதான். பொதுவா நான் வந்து எனக்கு ஒரு 90% என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சவுத் இந்தியன்ஸ் தான், தமிழர். ஏன்னா எனக்கு அந்த வாய்ப்பு அந்த காலத்துல கிடைக்கல இலங்கை தமிழர்களோட பழகுறதுக்கு. ஏன்னா அந்த போரால அந்த கனெக்ஷன்ஸ், இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாம் எனக்கு தெரியல, எப்படி தவறிச்சு தொடர்புகள். ஆனா இந்தியன்ஸ் வந்து என்னோட எப்போ ஃபேன்ஸ், அது எனக்கு இன்னும் ஃபேன் பேஸ் ஜாஸ்தி இந்தியாவில தான் இருக்கு, இங்க கம்மி தான். புரியுதுங்களா? ஸோ மலேசியா இந்தியாவில தான் எனக்கு ஜாஸ்தி இருக்கு, இங்க கம்மி, இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல சொன்னாங்க, இல்லை நாங்கள் இந்த பாட்டை அடிச்சு விடுவோம், நீங்களே பண்ணுங்க மேம். ஐயோ எனக்கு வேணாம், நான் வந்து நான் அம்மாவாயிட்டேன், இதெல்லாம் வேணாம். இல்லை மேம் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ஒத்துழைப்போடு தான் நான் இது பண்ணேன். ஆனா நான் சொன்னது என்னன்னா, இது வந்து நான் முழுக்க முழுக்க யாழ்ப்பாணத்துல தான் எடுக்கணும் அப்படின்னா. அப்போ இந்தியாவில இருந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தேன். இங்கத்தே டான்ஸஸ் தான் பிடிச்சேன். அதாவது ட்ரிங்கோட இருந்து சௌமியா அவங்க ட்ரூப், மற்றது லாவண்யான், லட்டுன்னு சொல்லுவோம் அந்த பொண்ணு. ஸோ ஒரு 4-5 பேர் டான்ஸஸை பிடிச்சி அந்த ஆத்தங்கரை ஓரம் பண்ணேன். என்னுடைய ஹீரோவா வந்து எனக்கு சுஜனிதன் சொல்லி அவன் சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் இங்கே நடிச்சிருக்கான். அவன் வந்து நல்ல நண்பனு கூட. ஸோ ஹீஸ் ஃப்ரம் ஜெஃப்னா. ஸோ அவனை ஹீரோவா போட்டு அது பண்ணோம். அது ஏதோ ஒர்க் அவுட் ஆயிடுது. நான் யோசிச்சேன்னா, ஓகே இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றோமே, ஒரு 10,000 பேர் பார்த்தா போதும். ஆனா வந்தது 10 லட்சம், 10 லட்சத்துக்கு மேல, வேற லெவல். அதுவும் ஒரு இலங்கை தமிழ் பெண் எழுதி இசையமைச்சு பாடி இத்தனை வருஷத்துக்கு பிறகு படம் பிடிச்சு அத இலங்கை ஆக்களுக்குள்ளேயே சேர்ந்து போடுறது, அது இவ்வளவு ஹிட் அடிச்சது எனக்கு அது பெரிய ஆச்சரியமாவே இருந்துச்சு. ஆனா ப்ரொமோஷன் இந்த வயசுல நான் சரியா செய்தேன். இதே நான் அப்ப செய்திருந்தா அப்பவே நான் வந்து பண்ணிருக்கலாம். ஆனா அது பண்ணல, பிகாஸ் என்னுடைய அறியாமை, அது என்னுடைய தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். சோ அந்த பாட்டு வந்து நாங்க இந்த நிகழ்ச்சியிலையும் பாடியிருந்தோம். சோ அத்தங்கர ஓரத்தில உன்னை பார்த்த நேரத்தில சிந்தனைய தொலைச்சேன், ஈ சொந்தம் எல்லாம் மறந்து நான் புத்தி புத்தி வச்ச இந்த இதயத்தை காணோம், கத்தி கத்தி சொல்ல போறேன், மாமாடி வேணும் அத்தங்கர ஓரத்தில உன்னை பார்த்த நேரத்தில சிந்தனைய தொலைச்சேன், ஈ சொந்தம் எல்லாம் மறந்தேன். இப்படியே போகும். அது வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு அந்த பாட்டு ஹிட் ஆனது. எப்படி அப்பாவுக்கு உனக்கு தெரியுமான்ற ஒரு பாடல் ஹிட் ஆச்சோ அந்த மாதிரி இந்த பாட்டு தான் என்ன திருப்பி இதுக்குள்ள கொண்டுருக்கு. ஸோ அடுத்ததாக நாங்கள் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். என் குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, 13-15 வயசு இப்போ. ஸோ நான் கொஞ்சம் அவங்கள ஒரு 2 வாரம் அப்பாவோட விட்டுட்டு வரக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கேன். மற்றது நான் பிஸ்னஸ் செய்யறபடியா அது ஒரு ப்ராப்ளம். இப்போ நான் ஸ்கூல்ஸ் நடத்திட்டு இருக்கேன் யூஎஸ்ல. ஸோ இப்போ அதை விட்டுட்டு நான் எப்பவும் கிளம்ப முடியாது. ஸோ ஏன்னா அந்த வருமானத்தை வச்சுல அது ஒரு பங்கு வச்சு தான் நான் என்னுடைய மியூசிக் செய்யறேன். எனக்கு ப்ரொடியூசர்ஸ் இல்லை. இந்தியாவில் வந்து ஒரு ஆல்பம் செய்யறேன்னா ப்ரொடியூசர்ஸ் பிடிக்கலாம், இங்கே யாரு பிடிக்கிறது? நான் சத்தியமா சொல்றேன், நான் ஒரு 1 woman ஷோ தான், 1 man ஷோன்னு சொல்லுவாங்கல்ல, இங்க 1 woman ஷோ தான் நடக்குது. நான் தான் ஹால்ல இருந்து கேமரால இருந்து முழுக்க நான் தான் பண்ணணும். எனக்கு இப்பதான் பிஎஸ் எல்லாம் வச்சு ப்ராப்பர் வேலை போயிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளவு வேலை ஒரு ஆளை பார்க்க முடியாது. ஸோ இப்பதான் ப்ரொஃபஷனலா ஒரு 2 இயர்ஸா நடந்துட்டு இருக்கு எல்லாம். என்னுடைய டீம் எனக்கு கூடி இருக்காங்க, பத்மா மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க வேல்யூ எனக்கு தெரியும், ரொம்ப திறமைசாலிங்க. ஆனால் நான் அதை யூஸ் பண்றது இல்லை. நான் போய் கேட்க மாட்டேன், எனக்கு ஒரு பாட்டு வாய்ப்பு கொடு அப்படிலாம் கேட்க மாட்டேன். எனக்கு நிறைய பேரை தெரியும். ஆனா ஏன்னா அவங்க வாய்ப்பு கொடுக்க எனக்கு கால் பண்ணும் பொழுது நான் அமெரிக்காவில் இருப்பேன், அடுத்த நாள் வர முடியாது. ஸோ நான் என்னுடைய பிரச்சனை அதுதான், என்னுடைய நேரம் தான் எனக்கு வில்லன்னு சொல்லலாம். ஆனா இப்போ கொஞ்சம் ஒரு வரும் பொழுது நான் வர்றேன் ரெடி ஆக்குங்கன்னு சொல்லி வரக்கூடிய மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இண்டிபெண்டன்ட் மியூசிக் தான் என்னுடைய தொடர்ந்து சினிமாவில் என்டர் பண்றதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
சரி, சினிமா பற்றி கதைக்கணும். அதுக்கு முதல்ல இங்கே ஒரு பாட்டோட அது சில கேள்விகள் இருக்குன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு ஐட்டம் நம்பர் பாட்டு தீரம் அதிகாரம் ஒன்றில் படிச்சிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ ஃபோக் இருக்குது, வெஸ்டர்ன், கிளாசிக்கல் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்ட், உங்களுக்கு எது விருப்பம் கூட? இல்லை, நான் எல்லாமே வந்து பாடுவேன். ஏன்னா இப்போது லைக் மியூசிஷியன்ஸ்னாலே வந்து இட்ஸ் லைக் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். நம்ம வந்து அதுவும் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு வந்து 5 வயசு 10 வயசுலாம் வந்து மியூசிக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து வி ஷுட் கீப் லேர்னிங், வி ஷுட் கீப் எவால்விங் அண்ட் வி ஷுட் பி மோர் லைக் வாட்டர். நான் வந்து இப்போ சில மியூசிக் டைரக்டர்ஸ்ட்டை போனால் அவங்க பாடி காட்டுவாங்க, எக்ஸாக்டாக நீங்கள் இப்படியே பாடுங்க அப்படின்னா அங்கே வந்து அப்படி தான் பாட முடியும். சில இடங்களில் வந்து இல்லை நீங்கள் ஃப்ரீயாக பாடுங்க அப்படின்னா அங்கே வந்து பாட முடியும். சில இடங்களில் அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நம்மளே வந்து ப்ரோ ஆக்டிவாக சரி இப்படி பாடட்டா, இது ஓகேவா, இது இந்த மாதிரியான நம்ம வந்து பண்ணும்போது தான். ஏன்னா இப்போது நிறைய பேர் வந்து பாடுறாங்க, நல்லாவும் பாடுறாங்க, நிறைய வந்து ரியாலிட்டி ஷோஸ்லேருந்தும் வந்து உள்ளே வராங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அண்ட் பேசிக்காக நான் வந்து எல்லா மியூசிக்குமே வந்து நான் படித்தேன். ஐ எம் தேங்க்ஃபுல் டு, ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஆல் மை குருஸ். ஆக்சுவலி நான் இனிஷியலி ஐ ஸ்டார்டட் வித் கர்நாடிக் மியூசிக் தான். எனக்கு பிடிக்கும், பட் நான் அதில் ரொம்ப டீப்பாக போகல. நான் வந்து ஐ ஷிஃப்டட் டு ஹிந்துஸ்தானி அதில் எனக்கு ஒரு பிடிச்சிருச்சு. ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் இருந்த பாவம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ நான் ஹிந்துஸ்தானி மியூசிக் வந்து மிஸ்ஸஸ் மீரா சவூர்னு சொல்லி அவங்கக்கிட்ட படித்தேன். அப்புறம் கிருஷ்ணானந்த் மாஸ்டர்ட்டையும் படித்தேன், மாதரி சார்ட்டையும் படித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஆப்பரா வந்து கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ எங்கள் அம்மா லைக் ஷி வாஸ் ஹெல்பிங் அங்கே ரஹ்மான் சாரோட கேஎம் மியூசிக் கான்சர்வேட்டரியில். அங்கே நான் ஆப்பரா வந்து படித்து எக்ஸாம் முடித்து அதுவும் பண்ணேன். அப்புறம் எனக்கு கண்டெம்ப்ரரி மியூசிக் மேலே ஒரு ஆசை வந்துச்சு. ஜாஸு, ப்ளூஸு, கண்ட்ரி அதெல்லாம் வந்து படிக்கலாம், அது என்னது அப்படின்னு சொல்லி அதை படித்தேன். அதை படித்த போது தான் எனக்கு ஆக்சுவலாக இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஏன்னா வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் மியூசிக் வந்து நிறைய பேர் வந்து அது என்னன்னே தெரியாமல் சினிமா பாடல்களில் கூட நீங்கள் கேட்பீங்க, உங்களுக்கே தெரியாது. நீங்கள் கேட்குறது வந்து ப்ளூஸ், நீங்கள் கேட்குறது வந்து கண்ட்ரி, ஆனால் உங்களுக்கே வந்து தெரியாது. அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. இங்கிலீஷ் பாட்டு நிறைய பேர் கேட்பாங்க, சில பேர் வரிகளோட பாட முடியும், சில பேர் டியூன் பிடிக்கும் ஆனால் வரிகள் வராது. ஸோ இனிஷியலி எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன்னா, இந்த ப்ளூஸை வந்து தமிழில் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த ப்ளூஸை பாரதிதாசனில் பண்ணலாம், அந்த மாதிரி ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் டைரிங்காக ட்ரை பண்ணது வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து ஆப்பராவில் வந்து ட்ரை பண்ணோம், வெஸ்டர்ன் கிளாசிக்கலில் ஒரு டிஜே நம்பர் மாதிரி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பயந்து இது பண்ணதான், ஆனால் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிச்சு. அப்படி தான் வந்து இண்டிபெண்ட் மியூசிக் சீன் உள்ள நான் என்ட்ரானேன். ஸோ அவங்க சொல்கிற மாதிரி ஒரு இண்டிபெண்ட் மியூசிஷியனாக இருக்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ முதல்ல விட இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க நேரடியாக வந்து இப்போ ஒரு மியூசிஷியனுக்கு வந்து நேச்சுரலி அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷலாக ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ அவங்களோட ஸ்பெஷாலிட்டியை அவங்க இண்டிபெண்ட் மியூசிக்கில் தான் அவங்களால எக்ஸிபிட் பண்ண முடியும். நேரடியாக ஆடியன்ஸ்கிட்ட போய் சேரும்போது அது ஒரு டைரக்டான ஒரு, அதுவும் இப்போ வந்து உங்களை மாதிரி எல்லா சேனல்ஸும் வந்து இண்டிபெண்ட் மியூசிக் அண்ட் மியூசிஷியன்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணுறது ரொம்பவே வந்து ஒரு ஆமாம் பண்ணுறாங்க. ஸோ ஷோஸ்லேயும் வந்து போடுறாங்க, கேட்குறாங்கங்கிற போது அது ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ எனக்கும் வந்து இண்டிபெண்ட் மியூசிஷியனாக ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து கம்போஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து லிரிக் எழுத ஆரம்பித்தேன். நானே வந்து ரிதம் கீ ப்ரோக்ராமிங்லாம் பண்ணி கற்றுண்டு கொஞ்சம் எப்படியோ கொஞ்சம் காசு சேர்த்து மிஷின்லாம் வாங்கி, அது ஒரு போராட்டம் தான். ஏன்னா அது வந்து அதை செய்யறது ஒரு போராட்டம், அதுக்கான ஃபினான்ஸு ஒரு போராட்டம், அதை வந்து ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ஒரு போராட்டம். பட் ஸ்டில் நீங்களாம் வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கீங்கிற போது உண்மையிலே வந்து உங்களுக்கு ஒரு நன்றி வந்து சொல்லணும் கண்டிப்பா. மற்றது இப்போ இந்த காலத்துல வந்து எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் தாங்களே பாட தொடங்கிட்டாங்க, ஆக்டர்ஸ் பாட தொடங்கிட்டாங்க, ஆக்ட்ரஸஸ் பாட தொடங்கிட்டாங்க. ஸோ சிங்கர்ஸுக்கே, ப்ரொஃபஷனல் மியூசிஷியன்ஸுக்கே, சிங்கர்ஸுக்கே அவங்க சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அப்போ ஒரு வழி இல்லை, அவங்க வந்து அவங்களுக்கு தெரிகிறது பாடுறது மட்டும்தானுங்க. ஸோ தே ஹாவ் டு கம் அப், இல்லை அவங்களும் வாழணும். ஸோ வாட் டு தே டூ, அவங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக்கை வச்சு இண்டிபெண்டன்ட் மியூசிக் தான் செய்ய பார்க்குறாங்க. லக்கிலி அவங்க சொல்ற மாதிரி இப்போ ரொம்ப பேர் பார்க்குறாங்க. ஹிந்தியில் அது எப்பயோ தொடங்கிட்டு, அமெரிக்காவில் இண்டிபெண்டன்ட் மியூசிக் தான், அங்கே ஃபில்ம் மியூசிக்கே இல்லை. ஆனால் அங்கே வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். ஆனால் இங்கே தான் அது அந்த சினிமாக்குள் வந்தால் தான் உனக்கு இதன், ஏன்னா அந்த எக்ஸ்போஷர், அந்த சோஷியல் மீடியா எக்ஸ்போஷர் எங்களுக்கு இவ்வளவு நாள் இருக்குல்ல. எப்போ சோஷியல் மீடியா வந்துச்சோ அப்போ எல்லாரும் முளைக்க தொடங்கிட்டோம். ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்ன்றது முளைக்க தொடங்கினது காரணமே சோஷியல் மீடியா தான். ஸோ இப்போ ஓகே எல்லாருக்கும் பாட தெரியாது, அது நாங்கள் ஒத்துக்கணும் இல்லை.
தெரிஞ்சவங்க வந்து ஒரு கீபோர்டை வச்சுட்டு சும்மா குத்திட்டு பாடுறதே ஹிட் ஆகுது இப்போ. சரியா? ஆனா கஷ்டப்பட்டு சங்கீதம் எல்லாம் கத்து அதெல்லாம் வந்து பார்த்துட்டா ஒரு 100 வியூஸ் தான் வருது. அது லக்கு பொறுத்தது. பட் இட்ஸ் ஒர்க்கிங் அவுட் நவ் அண்ட் ஐ அம் ஜாங்லிங் வித் தட் டு. யா, நாங்கள் ஒரு 3 மெலடி பாட்டு கேட்டிருந்தாங்க. ஏதோ பாஸ்ட் நம்பர் நான் நினைக்கிறேன் ஒரு ரீமிக்ஸோட ஆடலுடன் பாடலை கேட்டு. ஆமா, ஆனா அது ரீமிக்ஸ் தான். அது பேசிக்கா வந்து அதுல வந்து மியூசிக் ப்ரோக்ராம் பண்ணது அந்த ராப்ஸ் அதெல்லாம் தான் ஆட் பண்ணிருக்காங்களே தவிர பாடினது வந்து அங்க சுஷீலம்மா அந்த ஓப்பனா கிளாரிட்டியா பாடினாங்கல்ல, அதே மாதிரி தான் பாடணும்னு சொல்லி ஒரு 3 மணி நேரம் புழிஞ்சு எடுத்து அது வாங்கிட்டாங்க. அதுல ஸோ ஓக்கல் அவுட்புட்லலாம் அதுல ஒன்றும் டிஃப்ரெண்டா பண்ணல. டிஃப்ரெண்டா பண்ணதுன்னா வந்து மகளிர் மட்டும்ல நான் பாடின காந்தாரி யாரோங்கிற பாட்டு அண்ட் தீரன் அதிகாரம் ஒன்றுல டிங்கா டிங்கான்னு ஒரு சாங். ஓகே, நான் பாடுறேன். காந்தாரி யாரோ கண் பாராததாரோ சூதாடும் போது வன் சூளுரைத்ததாரோ சீதைகள் யாரோ சிறை மீளாததாரோ போராடும் போது தீ மூட்டி சென்றதாரோ சிறுபுள்ளி வைக்கின்றாய் பெருங்கோலும் படுகின்றாய் அழகே நீயும் யாரோ கடவுளின் துகள்தானோ கண்ணே என் காதம்பரி கண் மூடி தொங்கும் கிளி காலங்கள் ஓடும் இனி வாகை சூட ஓடி வாவா எங்கெங்கும் கொல்லும் கைகள் கோளாறு செய்யும் பொய்கள் காட்டாராய் மாறி நீயும் காடு மேடு தாண்டி வாவா. குரல் இருக்கானா? ரொம்ப கஷ்டப்பட்டு பாடின ஒரு பாட்டு தான். எனக்கு இந்த பாட்டு தெரியும், எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு சில மாதங்களுக்கு முன் மட்டும் தெரியாது இப்பதான் அந்த பாட்டு பாடினதுன்னு. அதான் அவர் ரொம்ப நல்ல பாடல் பாடியிருக்கா, ஆனா தெரியாது. அதான் நான் ஆரம்பத்தில் பார்க்கும்போது தெரியுது இந்த பாடல அவங்க பாடியிருக்காங்க. உங்கள்கிட்ட இருக்கு இப்ப எங்களோட ஈழ சினிமா எடுத்துக்கொண்டா நாங்கள் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க, நிறைய ஆல்பங்கள் தனியாக சிங்கிள்ஸ் எல்லாம் நிறைய செய்துட்டு இப்போ சினிமா கலைஞரடியாக நுழைஞ்சிருக்கிறோம். முழுநூல திரைப்படங்கள் அது குறும்படங்கள் ஆரம்பித்து இப்போ வந்தால் ஒரு முழுநூல திரைப்படம் தான் வருது என்ற கட்டத்துக்கு வந்திருக்கு. இலங்கையில் எடுக்கிறாங்க, இலங்கையில் இருந்து எடுத்துட்டு இந்தியாவில் கொண்டு திரையிடுறாங்க. அதே நேரத்தில் இலங்கை நடிகர் வந்து இந்தியாவில் போய் அங்கே ஒரு இந்திய படங்கள் டைரக்டாக ஒர்க் பண்ணுற அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் கூடி இருக்கு. எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கொஞ்சம் இலகுவாக கிடைக்குது. உங்களோட மியூசிக் கரியர்ல அடுத்த கட்டமாக இப்போ நீங்கள் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக ஒரு மியூசிக் டைரக்டராக ஃபிலிம் ஓரியன்டாக ஒர்க் பண்ணுற அந்த ஐடியாக்கள் இருக்கா? நீங்கள் எனக்கு ஆக்சுவலி ஒரு இசையமைப்பாளராக படம் செய்யறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது. நான் தான் அதை தவிர்த்து கொண்டேன். காரணம், ஒரு மியூசிக் செய்யறேன்டா ஒரு 1 மந்தாவது நீங்க பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஒரு ரூமுக்குள்ள உங்களை பூட்டிட்டு இருக்கணும். அதுவும் சென்னையில இருக்கணும். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, என் புருஷன் இருக்காரு, என் வேலை இருக்குது. ஸோ எனக்கு நேரமே இல்லைன்றது எனக்கு தெரியும். இந்த ரியல் வேர்ல்டுல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு நிறைய ஆசை இருக்கு. எனக்கு ஒரு 12-13 படத்துக்கு எனக்கு ஆஃபர் வந்துச்சு. ஆனா அங்கிருந்து வந்து செய்யறதுக்கு நேரம் இல்லைன்றபடியா இல்லைங்க, ரொம்ப நன்றி, சில வருடங்களில் இதே வாய்ப்பை எனக்கு முடிஞ்சா கொடுங்கன்னு சொல்லி அன்பா சொல்லி நான் விலகிட்டேன். இப்போ 80 கலைஞர்கள் இங்க செய்யறது வந்து ரொம்ப ரிஸ்கியான வேலைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இப்போ பாருங்க, நான் 30-35 வருஷம் வந்து இந்த கலை என்றது நாங்க எழுந்திருக்கோம். அந்த போர் மட்டும் எங்ககிட்ட இருக்காட்டிக்கு இந்த குழந்தைங்க செய்யற குழந்தைங்களோட அப்பா அம்மா எல்லாம் ஏதோ பண்ணிருப்பாங்க. ஸோ ஒரு இப்போ 80கள்ல இந்தியன் படங்கள் வந்ததுல அந்த குவாலிட்டியாவது எங்கள்கிட்ட இப்ப இருந்திருக்கும். 70ல வந்த படங்களே ரொம்ப நல்ல படங்கள். அந்த கதை அம்சங்கள், அந்த எடிட்டிங் வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு நாடகங்கள் மாதிரி. ஆனா கதை இருக்கும், இசை இருக்கும், நடனம் இருக்கும், அந்த என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் இருக்கும். ஆனா இப்போ நான் சொல்றது என்னன்னா, எங்க கலைஞருக்கு எனக்கு நான் டிரெக்டரோ இதோ இல்லை, எனக்கு ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு மியூசிக் ப்ரொடக்ஷன்ல எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். புஷ்பாஞ்சலின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இப்போ நாங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரொடக்ஷன்ல அது எனக்கு 27 அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு என்னுடைய தோழி வைஷாலி சுப்ரமணியன் இயக்கினாங்க, நான் ப்ரொடியூஸ் பண்ணேன். அலி என்றவங்க வந்து மியூசிக் பண்ணாங்க. அதுலதான் நான் அஷானிய கூட ஒரு பாடல் கொடுத்து அறிமுகப்படுத்தின, ஒரு சின்ன ஒரு பாடல் தேவாரம் தான். அந்த பாடலை கொடுத்து நாங்க அஷானிக்கு நான் தான் கொஞ்சம் பொறுப்பா இருந்தேன் அந்த டைம்ல. அஷானியை தெரியும் சரிக்குமாப்பா.
ஸோ அந்த பொண்ணுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து 27 இப்போ 30 அவார்டு நெருங்கிட்டு இருக்கு, இப்போ செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு. எனக்கு இந்த குறைகளை நிறைய, நான் வந்து ஒரு வாத்தியார், பேட் வாத்தியார் மாதிரி குறைகளை டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிடுவேன், நிறைகளை சொல்லி பாராட்ட மாட்டேன். அது எனக்கு ஒரு வீக்னஸ். இப்போ கத்துட்டு வர்றேன் அதை. என்னுடைய குறைகள் என்னன்னா, எங்க கதைகள் வந்து அழகா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு 1000 ஒரு குறைஞ்சது ஒரு 100 கதையாவது இருக்கும் எங்க இலங்கை தமிழர் வீட்டுல. அந்த கதைகளை எடுத்து ஸ்கிரிப்ட் ஆக்கணும். யாருமே இங்க ஸ்கிரிப்ட் செய்யறது இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த குழுக்களில் சரியான வடிவத்துல ஸ்கிரிப்ட முதல்ல அமைக்கணும். ஸ்கிரிப்டுக்குன்னே நீங்க ஒரு 3 மாசம் 6 மாசம் 9 மாசம் ரூமா போட்டுட்டு இருந்து யோசிப்பீங்களாம். இந்தியால அதுதான் நடக்குது. அவங்க வந்து அவ்வளவு டீப்பா யோசிப்பாங்க. ஏன்னா ஒரு நிமிஷம் அவ அவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணதுதான் நாங்க ஒரு நிமிஷம் பார்த்துட்டு படம் சரியில்லைன்னு சொல்றோம் இல்லையா? இவ்வளவு பேர் கோடிய கொட்டி அவ்வளவு கேமரா வச்சு அவ்வளவு படமெல்லாம் எடுத்துட்டு எங்களுக்கு போட்ட மணிரத்னம் சார் தக் லைஃப் படம் தான். இப்ப நாங்க என்ன சொல்றோம், பிடிக்கலன்னு சொல்றோம். எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஆனா அந்த படம் ரொம்ப தப்பான படம் இல்ல, அழகான சீனு, ஸ்டன்ஸ் எல்லாம் அப்படி இருக்கு, கதை நல்லா போயிட்டு இருக்கு, அப்படி நடிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும். ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு. அந்த தவறை நான் என்னுடைய ஒப்பீனியன் நான் இங்க சொல்ல விரும்பல. நான் சொல்றேன், எல்லாரும் இவ்வளவோ பெரிய மனிதத்துக்கே அடி சறுக்குதுன்னா நாங்க எவ்வளவு கவனமா இருக்கணும். நாங்க கத்துக்கிட்டீங்கல்ல எல்லாரும். சோ நாங்க அந்த அடிப்படை ஒர்க்கு நான் ஒழுங்கா என்ன செய்யறது இல்லைன்றது நான் ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறேன். நான் பெருசாலாம் தெரிஞ்சுமென்னு சொல்லல. இப்போ ஒரு டைரக்டர் இருந்தா அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட ஒரு 10-15 பேர்கிட்ட கேட்டு அவங்க மூளைக்குள்ள என்ன இருக்கிறதுன்னு எடுக்கணும். அதுக்காக தான் அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க போய் எங்கேயும் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இந்தியாவுக்கு போனா ஒரு 100 பேர்ல ஒருத்தனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா அங்கேயாவது மிஷ்கின் சார் கிட்டயோ இல்லாட்டிக்கு யாருக்கிட்டயோ வேலை பார்க்கறதுக்கு மிஷ்கின் சார் நிறைய வாய்ப்பு கொடுப்பாங்க ஈழத்தமிழருக்கு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்படி எல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க. ஆனா அது கொண்டு திருப்பி இங்க அது நடைமுறையில செய்யும் பொழுது கவனம் இல்லாம போயிடுது. சரியா? கேமரா மட்டும் இருந்தா போதாது, மியூசிக் மட்டும் இருந்தா போதாது, டைரக்டர் சரியா இருக்கணும். டைரக்டருடைய விஷன், அவர் என்ன யோசிக்கிறாருன்றது அப்படியே கொண்டு வர்றதுதான் ஒரு டைரக்டருடைய வேலையே. அந்த வேலையை அவர் கோட்டை விட்டுதாருன்னா டைரக்ஷன் பேர் அவர் போடக்கூடாது, அவ்வளவுதான். இல்லாட்டி அடுத்த படம் எடுக்க கூடாது. அவருக்கே அவருடைய குவாலிட்டி தெரியணும் இல்ல இல்லைங்களா? ஆனா நான் வந்து இப்படி இளைஞர்கள் தொடர்ந்து செய்யறது, படிக்க விரும்புறது, அசிஸ்டண்டா போய் கத்துக்கிட்டு வந்து செய்யறது, இதெல்லாம் நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் இப்போ வந்து இங்க ஒரு மியூசிக் ஸ்கூல்ஸ் தொடங்குறதுக்கு ஆசைப்பட்டிருக்கேன். காரணம், நானும் சங்கீதம் படிச்சேன். அம்மா வந்து சங்கீத பூஷணம் சென்னையில சிதம்பரத்துல இந்தியாவில போய் படிச்சுட்டு வந்து எனக்கு கத்து கொடுத்தாங்க. ஆனா என்னுடைய அம்மா தானே, நான் விளையாடிட்டு தான் இருப்பேன், முறையா கத்துக்கல. இப்போ நான் தேடி தேடி அந்த அடிப்படையை கத்துக்கிறேன். டெக்னிக்ஸ் இருக்கு, இப்போ நான் கத்துக்கிறேன். சரியா? டெக்னிக்ஸை கத்துக்காட்டி உங்களுக்கு முழுமையாக முடியாது. அதே மாதிரி ஒரு படத்தை செய்யும் பொழுது 24 இடங்கள் இருக்கா, குரூப்ஸ் இருக்கு. ஒரு படத்தை செய்து முடிக்கிற கிராஃப்ட்ஸ் 24 கிராஃப்ட்ஸ் இருக்கு. அதுக்குள்ள ஒரு டைரக்டரால 24 கிராஃப்ட்ஸ் செய்ய முடியுமா? இல்லாட்டி 10 நண்பர்களை வச்சு பண்ண முடியுமா? முடியாது இல்ல. சோ நாங்க என்ன பண்ணணும்னா அதை மதிக்கணும். அந்த துறையை முதல்ல மதிச்சு, இதுக்கு 24 கிராஃப்ட்ஸ் இருக்குன்னு அதுல ஒரு 15 பேருக்காவது அதை பிரிச்சு கொடுத்து பொறுப்புகளை குறைச்சு நீங்க டைரக்ஷன்ல மட்டும் ஃபோக்கஸ்டா இருந்தால்தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்க. அது ரொம்ப பெரிய வேலை. உங்க விஷன் எல்லாம் நீங்க எழுதிடுவீங்க, எப்படி அதை செயல்படுத்துவீங்க ப்ரொடியூசர் இல்லாம? எங்க மேல நம்பிக்கை வரணும் இல்ல? அப்ப நாங்க நல்ல படைப்புகளை கொடுக்கணும் இல்ல? இப்ப படைப்புகளை கொடுத்துட்டு நாங்க சொல்ல முடியாது, சே நான் படைப்பை கொடுத்தேனப்பா எவனுமே வந்து பார்க்கலன்னு. அது அவங்க தப்பு இல்லை, நாங்க சரியானது கொடுத்தா மக்கள் வருவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால டைரக்டர் வந்து ரொம்ப 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 கவனமா இருக்கணும்ன்றது என்னுடைய நோக்கம்.
அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நீங்கள் சில இசையமைப்பாளர்களை பார்த்து நிறையவே அவங்களோட பணியாற்றணும் அல்லது அவங்களுடைய இசையில படிக்கணும், இல்லாட்டி அவங்களோட உங்களுக்கு மானசீகமாக பிடிச்சிருக்கு அப்படியான ஒரு இசையமைப்பாளர், ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ண முடியலை என்று சொல்லக்கூடிய இசையமைப்பாளர் நிறைய பேர் இருப்பாங்க, இல்லாட்டி சிலர் இருப்பாங்க, சொல்லுங்கள். ரஹ்மான் சார் ரொம்ப பிடிக்கும். அப்போலேருந்து அவர் வந்து சவுண்டிங்கில் வந்து அவரை மாதிரி லைக் இன்னோவேட்டிவாக, லைக் வந்து அது ஒரு ஹெட்ஃபோனில் கேட்டால் வேறு மாதிரி இருக்கும், காரில் கேட்டால் வேறு மாதிரி இருக்கும், ஸ்பீக்கரில் கேட்டால் என்னதான் பண்ணுவோம், இப்படி சுற்றி போயிட்டு இப்படி வரும், பேன் பண்ணிவிட்டு என்னென்னமோ பண்ணுவார் அவர் வந்து சவுண்டிங்கில். அவரை அஃப்கோர்ஸ் அவரை அடிச்சுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு, அவர் பெரிய ஆள். அவர் ரஹ்மான் சார் இந்த பாட்டில் ஒன்று உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது ரீசெண்டாக வந்த பாட்டு படிச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ரீசெண்டாக வந்ததா? தக் லைஃப்ல பிடிக்கும் எனக்கு. இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஏ மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே, மச்சான் எப்போ வர போற, எப்போ வர போற மச்சான் எப்போ வர போ. ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு எனக்கு. கூட இன்னும் ஒரு பெரிய ஒரு ஹிட் பாட்டு இருக்கு, ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் ஒரு நாள் கூத்து. அந்த பாட்டு அந்த அந்த படம் அந்த பாட்டாலே அந்த படம் ஓடினு கூட சொல்லலாம். ஏன்னா அது பெரிய ஸ்டார் அந்தஸ்துள்ள நடிகர் நடிகைகள் அதில் நடிக்கல, ஆனால் அந்த படத்துடைய கதையும் அந்த ஒரு பாடல் போதும், எப்போ டிவியை திருப்பினாலும் அந்த படம் போயிட்டே இருக்கும். அந்த படத்துல ஒர்க் பண்ண அனுபவம் அந்த பாட்டையும் அப்படியே கண்டிப்பா. ஸோ ஆக்சுவலாக அது கிரெடிட்ஸ் வந்து ஜஸ்டின் பிரபாகரனுக்கு தான் கொடுக்கணும். அவரோட பியூட்டிஃபுல்லான ஒரு காம்போசிஷன். விவேக் வந்து வரிகள் எழுதியிருந்தாரு. அண்டு இப்போ ரொம்ப நிறைய நல்ல பாட்டு கொடுத்துட்டு இருக்கிற ஷான் ரோல்டன்கிற மியூசிக் டைரக்டர் இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்காரு. சில்லாஞ்சிருக்கிலாம் கூட அவர் தான் மியூசிக். ஆமா, ஸோ அவர் தான் அந்த பாட்டே பாடினாரு என் கூட. ஸோ இவ்வளோ நல்ல ஒரு பட்டாளம் இருக்குல்ல, அதில் நான் உள்ள இருக்கேன், அவ்வளோதான். ஸோ அந்த பாட்டு அடியே அழகே ஏன் அழகே அடியே, பேசாம நூறு நூறா கூறு போடாத, வலியே வலியே ஏன் ஒளியே ஒளியே, நான் ஒன்னும் பூதமில்ல தூரோடாத, காதோரோ நீ எரிச்ச வார்த்தை வந்து கீறுது, ஆனாலும் நீ தெளிச்ச காதல் உள்ள ஊறுது, வாயாடி பேயாயன் தூக்கம் தூக்கி போற. அருமையான பாடல், படித்த எல்லா பாடலுமே ஹிட். அப்படி ஒரு பாடகி கிடைக்கிறது அது வரம் தானே. பாட்டு ஹிட் கிடைக்கிறது வந்து ஒரு அமைப்பு, கடவுள். அருமையான பாடல்கள் இது. இந்த பாடல்களை கேட்காத ரசிக்காத யாருமே இருக்க மாட்டோம். ஆனா இவங்க தான் படிக்கிறது சில தெரியாம இருக்கு. சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்கள் இருக்குது. இந்த இப்ப நீங்க நேரா சொல்லி பாடும் போதுதான் எல்லாருக்கும் லைக் இப்ப பாக்குறவங்களுக்கு வந்து ஓகே நான் பாடி இருக்கேன் தெரியும் இல்லையா. ஆமா, எங்கட தாயகத்துக்கு ஒரு இசை நிகழ்வுக்காக வந்த போது அவங்க பிஸியான நேரம், முக்கியமா ரிஹர்சல் 2-3 நாளா தொடர்ந்து நடக்க, அதுக்கு இடையில நாங்கள் ஜேசன் தமிழுக்காக இழுத்துட்டு வந்தாங்க. அவங்க எங்களோட கோரிக்கைக்கு ஏற்று அன்பாக வந்து இவ்வளோ நேரமும் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லி, அது மட்டும் இல்லை அழகழகான பாடல்களை 2 பேரும் பாடியிருக்கிறாங்க. அவங்களுடைய இசைப்பயணங்கள் அவங்க நிறைய விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறாங்க, தாங்களும் செய்யணும்னு நினைக்கிறாங்க, தங்களோட சமூகத்துக்கும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஃபியூச்சர்ல இங்கே நிறைய ஷோஸ் வந்து பண்ற பிளான்ல தான் இருக்கும் ஆக்சுவலி, வேற வேற இடங்கள்ல. ஸோ அதுல வந்து அவங்களோட நிறைய அடுத்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸும் வந்து நீங்க கேட்கலாம். நிறைய இங்கே இசைக்கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க, நேர இங்கே பேண்டை யூஸ் பண்றீங்க, அப்படியான விஷயங்கள் எல்லாம். ஆமா, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். பட் எனக்கு தெரியும் இங்க இருக்கிற அத்தனை பேண்ட்ஸும் எனக்கு பல பேர் தெரியும். சாந்தன் இசைக்குழு எனக்கு ரொம்ப, கோகுலனை ரொம்ப நாள் தெரியும். நான் முக்கியமா இந்தியாவிலேருந்தே கொண்டிருக்கலாம். ஆனால் நான் யோசிச்சேன், வா இவங்க ரொம்ப நல்லா தான் அடிக்கிறாங்க. இப்போ நான் இந்தியாவிலேருந்து ஒரு ஃப்ளூட்டிஸ்டை தான் கொண்டிருக்கோம், நட்ராஜ் சார். அவர் வந்து அத்தனை இசையமைப்பாளருக்கும் வாசிச்ச ஒரு ஃப்ளூட்டிஸ்ட். ஏன்னா இங்கே ஃப்ளூட்டிஸ்ட் இல்லை. ஸோ இதெல்லாம் யோசிச்சேன், இல்லைன்னா கற்றுக் கொடுக்க ஆக்கள் இல்லை. ஸோ அதனால தான் நாங்கள் அந்த மியூசிக் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் என்ற ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. ஸோ அதை நாங்கள் அடுத்த வருஷம் நிறைவேற்றிருக்கோம். அதாவது ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி அங்கேருந்து ஆக்களை கொண்டு இங்கே அடிப்படைகளை கற்றுக் கொடுக்குறது, ஆக்களை ஸ்ட்ரென்த் ஆக்குறது, பவர்ஃபுல் ஆக்குறது, அதுதான் எங்களுடைய நோக்கம். இலங்கையில் ரொம்ப திறமசாலிகள் இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்புகள் தான் இல்லை.
பணம் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஸோ வி ட்ரை அவர் பெஸ்ட். ஐ வில் டூ மை பெஸ்ட். என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து நானும் முன்னுக்கு வர பார்ப்பேன், அவங்களே ஏற்றி விடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். இல்லை, அவங்க சொல்கிற இந்த பாயிண்ட் நான் 100% அக்செப்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து நேற்று தான் அந்த ரிஹர்சல் போது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் மீட்டிங் திஸ் பேண்ட். சீரியஸ்லி சொல்கிறேன், உங்களுக்காக சொல்லலை, தே ஆர் ஃபென்டாஸ்டிக். சீரியஸ்லி சேயிங் ரொம்ப நல்லா இருந்தது. 2 கீபோர்ட் பிளேயர்ஸ், 3 கிட்டாரிஸ்ட்டு, ஒரு தப்லிஸ்ட்டு, ஒரு பேடு, ஃப்ளூட்டிஸ்ட் மட்டும் இந்தியாவிலேருந்து. அண்டு அவ்வளோதான். ஸோ ரொம்ப நல்லா வாசித்தாங்க. ஏன்னா அவங்க எடுத்திருக்கிற லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ்லேயும் வந்து யூ கேன் சி த வெரைட்டிஸ். பழைய ராஜா சார் சாங்லேருந்து இப்போ இருக்கிற ஃபோக்கிலேருந்து குத்துப்பாட்டு வரைக்கும், மனசிலாயோ வரைக்கும் எல்லாமே வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் பர்ஃபெக்டாக தே ஆர் டூயிங் இட் ஸோ வெல். எவ்ரிதிங், ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேஸ் அண்ட் டோன் அண்ட் எவ்ரிதிங், ஆடியோ, எவ்ரிதிங் தே டிட் ரியலி ஸோ வெல். நான் தான் கேட்டேன், இவ்வளோ நல்லா பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டேன். தொடர்ச்சியாக உங்களை நாங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எங்களுடைய அழைப்பேற்று வந்து இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் என்னுடைய மனங்கணிந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். உங்களுக்கும் ஜேசி தமிழ் ரசிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பாருங்க, எங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. we will win. தேங்க்யூ ஜேசி தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நாங்கள் அடுத்தடுத்து ஷோஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம், சப்போர்ட் பண்ணோம். இண்டிபெண்டன்ட் மியூசிக்கையும் வந்து நீங்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணோம். இங்கே இருக்கிற எல்லா மியூசிஷியன்ஸையும் வந்து நாங்கள் லிஃப்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக. தேங்க்யூ. ஜேசட் தமிழினுடைய இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்ற ஈழத்தினுடைய முதல் பெண் இசையமைப்பாளர் என்கிற பெருமைக்குரிய பிரபாலினி பிரபாகரன் அவர்களுக்கும், அதே நேரத்தில் பின்னணி பாடகி பத்மலதா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி வாயிலாக மேலும் சில கலைஞர்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். சந்திக்கும் வரை விடைபெறும் நான் பரோதேன். தொடர்ந்தும் ஜேசட் தமிழ் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கின்றேன். வணக்கம்.